வணக்கம் நண்பர்களே. தங்க மந்திர முகமூடி போட்ட வீரர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, போர்ட்டல் மூலமா காலத்தை கடந்து பிரபஞ்சத்தை கடந்து பயணிக்கிற மந்திர மரத்தை உருவாக்குனாரு ஒரு அரசர். அது மூலமா ஜேட் பிளேடுன்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை எடுக்க முயற்சி பண்ற வில்லனை 5 பேர் கொண்ட அவெஞ்சர்ஸ் குழு தங்க முகமூடி போட்டு விதவிதமான சக்திகளை பயன்படுத்தி அவனை தடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போனதும் புது வீரனை தேடி பிடிக்கிறாங்க. அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான், கொடூர வில்லனை எப்படி எதிர்த்து சண்டை போட போறான்றத பத்தி சிறப்பான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க ஹீரோஸ் ஆஃப் த கோல்டன் மாஸ்க் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஜேட் பிளேடுன்ற மந்திர கத்தியை எடுக்க ஒரு குழுவை திரட்டி போர் தொடுக்க வரான் வில்லன். அவனோட படை வீரர்கள் கோட்டைக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது வில்லன் மட்டும் கலவரமா பறக்கும் புலி மேல இருந்து தரையிறங்குறான். இந்த கும்பலை தடுக்க கோட்டைக்குள்ள இருந்து வயசான ஒருத்தர் மட்டும் வெளியே வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒழுங்கா ஜேட் பிளேடை ஒப்படைச்சிட்டீங்கன்னா இங்க யுத்தம் நடக்கிறத நீங்க தவிர்க்கலாம், இல்லனா எத்தனை உயிர்கள் பலியாகும்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்டுறாரு வில்லன். அதை கேட்டு கொஞ்சம் கூட அசராம முடிஞ்சா என்னை தாண்டி ஜேட் பிளேடை எடுத்துடுறா பாப்போம்னு சவால் விடுறாரு பெருசு. உடனே 2 வீரர்கள் அனுப்பி பெருசை மட்டம் பண்ண சொல்றாரு வில்லன். அவனுங்க வெறித்தனமா ஓடி வரும்போது பெருசு ஒரு கோல்டன் மாஸ்க மூஞ்சில போட்டதும் அபரிவிதமான சக்தி கிடைக்குது. அதை பயன்படுத்தி 2 பேரையும் அசால்ட்டா தூக்கி வீசுறாரு. நீ 2 பேரை சமாளிக்கலாம், ஆனா இந்த மொத்த கும்பலையும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு வில்லன். ஆனா பெருசு கூட சேர்ந்து சண்டை போட தங்க முகமூடி போட்ட 4 பேர் துணைக்கு வந்து நிக்கிறாங்க. அதுல மிருகமா மாறக்கூடிய சக்தி கொண்ட ஒருத்தன் பாம்பு போல உருமாறி எல்லாரையும் பொழந்து தள்ளுறான். இவன் பேரு மிருதன்னு வச்சுப்போம். அடுத்து ஹல்கு போல இருக்க ஒருத்தன் பெரிய சைஸ் சுத்திய வச்சு எல்லாரையும் அடிச்சு தள்ளுறான். இவன் பேரை சுத்தினே வச்சுப்போம். அடுத்ததா ஒருத்தன் மந்திர உருண்டையை பயன்படுத்தி எல்லாரையும் பறக்க விடுறான். இவன் பேரை உருண்டைன்னு வச்சுப்போம். கடைசியா ஒருத்தி மந்திர வில்ல பயன்படுத்தி எல்லாரையும் தெறிக்க விடுறா. இவ பேரை அம்புன்னு வச்சுப்போம். கடைசியா முகமூடி போட்ட பெருசுக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால சல்லீசியா ஒருத்தங்களை கிட்ட இழுக்கவும் தூரத்துக்கு வீசவும் முடியுது. இப்படி 5 பேரும் சேர்ந்து ரணகலமா வந்த விரோதிகளை ரணக்கொடூரமா தாக்கி அடிக்கிறாங்க. அப்போ வில்லன் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி சாதாரண களிமண்ல இருந்து பெரிய சைஸ் மான்ஸ்டர் மிருகத்தை உருவாக்கி இவங்க மேல ஏவி விடுறான். அதை தடுக்க முதல்ல வந்த மிருகனை அசால்ட்டா தூக்கி வீசிடுது. அடுத்ததா உருண்டையும் அம்போ அந்த மான்ஸ்டர் மிருகத்தை என்ன தாக்கினாலும் அதுக்கு எந்தவித சேதாரமும் ஏற்பட மாட்டேங்குது. அப்போ முகமூடி போட்ட பெருசை பிடிச்சி கொடூரமா தாக்குது அந்த மான்ஸ்டர் மிருகம். இந்த பெருசு வேற யாரும் இல்ல, அம்போட அப்பா தான். அவரை காப்பாத்த மந்திர அம்பை விட்டு மான்ஸ்டரோட கவனத்தை சிதறடிக்கிறா. உடனே உருண்டையும் சுத்தியும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் மிருகத்தை தாக்குறாங்க. அப்போ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்ன பெருசு அவரோட சக்தியை பயன்படுத்தி மான்ஸ்டர் மிருகத்தை மேல தூக்கி கீழே தப்புன்னு போட்டு தள்ளிடுறாரு. அதனால மான்ஸ்டர் மிருகம் அழிஞ்சு போகுது. இதுக்கு மேல இங்க நின்று சண்டை போட முடியாதுன்னு வில்லன் மிச்சம் இருக்க வீரர்களை கூட்டிட்டு கிளம்பி போறாரு. ஆனா பாவம், இந்த சண்டையில் அடிபட்ட பெருசு உயிர் போறதுக்கு முன்னாடி என்னோட தங்க முகமூடிய போடுறதுக்கு தகுதியான வீரனை நீதான் தேர்வு செய்யணும்னு அவர் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இறந்து போறாரு. அதை கேட்டு எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையேன்னு யோசிச்சாலும் அப்பாவோட மறைவை ஏத்துக்க முடியாம கலங்கி போறா அம்பு. இது இப்படி இருக்க நிகழ்காலத்துல திருட்டு தொழிலே நம்பி இருக்க பையன் காலையில எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வேலையா பிக் பாக்கெட் அடிக்கிறான். அடுத்ததா குப்பை தொட்டிக்குள்ள இருந்து பீஸாவை எடுத்து தெருநாய்களை வெறுப்பேத்தி கடைக்குள்ள தூக்கி வீசுறான். கடைக்காரன் அதை சமாளிக்கிற கேப்ல பழத்தை திருடிடுறான். இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா திருடுறதையே பொழப்பா வச்சிருக்கான். அதே சமயம் கோட்டையை பாதுகாக்கிற பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன்னு அரசர்கிட்ட போய் சொல்றா அம்பு. உங்க அப்பாவோட இழப்ப நம்ம ஈடுகட்ட முடியாதுதான், ஆனா அவரோட கனவை நிறைவேற்றலாம்ல. என்னைக்குமே இறந்து போனவங்களை நாம மறக்க கூடாது. நம்ம நினைவுல இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நீ ஒரு மாவீரனை தேடி கண்டுபிடிக்கணும்னு மாய போர்ட்டலை ஓபன் பண்றாரு. அதுல நுழைஞ்சதும் நிகழ்காலத்துல இருக்க உலகத்துக்கு வந்துடுறா அம்பு. நல்ல வேலையா ரோட்ல வர கார்கள் மேல மோதாம பிளாட்ஃபார்ம்ல எகிரி குதிச்சிடுறா. அதே சமயம் இந்த திருட்டு பையில தொக்கா தூக்கிட்டு போய் காருக்குள்ள போடுறாங்க. அதுல இருந்த டானு, தம்பி உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்து நான் தான் வளர்த்தேன், அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு $30,000 திருடி கொடுத்துட்டு மிச்சத்தை உன் வாழ்வாதாரத்துக்கு சேர்த்து வச்சுக்கோ. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சனா எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து வெட்டுவேன்னு மிரட்டி அனுப்புறாரு. ஆனா அவர்கிட்டயே இவனோட கைவரிசையை காட்டினதுனால அடியால் அனுப்பி இவனை புலக சொல்றாரு. அவன்கிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடும்போது ஏற்கனவே வாட்சை திருடினவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் சைட்ல புந்து போடுறான். ஐயோ இவன் தாங்க அந்த திருடன்னு சொல்லி போலீஸ் கூட சேர்ந்து அவரும் விரட்டிக்கிட்டு வராரு. இந்த 3 பேரையும் சமாளிச்சு எப்படியாச்சும் தப்பிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் திருட்டு பைய. அதே சமயம் சுத்தி இருக்கிறவங்களை இந்த முகமூடி தேர்வு செய்தான்னு சோதிச்சு பார்க்கறா அம்பு. ஆனா யாருகிட்ட எடுத்துட்டு போனாலும் அந்த முகமூடி ஜொலிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த பக்கமா இந்த திருட்டு பைய ஓடி வரும்போது முகமூடி ஜொலிக்குது. என்னடா இது கால கொடுமையா போச்சு, எங்க அப்பனோட முகமூடியை இந்த திருட்டு பயலுக்கா தர்றதுன்னு யோசிக்கிறா அம்பு. அப்போ தாவி குதிச்சு தெரிச்சு ஓடின திருட்டு பயல 3 பேரும் சேர்ந்து சுத்து போட்டுடுறாங்க.
அப்போ கதவு பின்னாடி வந்த அம்பு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என் கூட வந்து சேருன்னு கூப்பிடுறா. திருட்டு பயலும் வேற வழி இல்லாம அவ கூட போனதும் மாய போர்ட்டல் மூலமா அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க 2 பேரும். அப்போ இதுங்க கதவை திறந்து பார்த்தா ஆளை காணோம். அதனால செம்ம கடுப்பாகிறாரு டானு. அங்கிருந்து போர்ட்டல் மூலமா இவங்க உலகத்துக்கு அழைச்சிட்டு வரா அம்பு. அப்போ இவனை பார்த்த சின்ன பசங்களாம் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இவன் எப்படி தங்க முகமூடி போட்ட வீரனாக முடியும்னு கேக்குறாங்க. எதுக்கும் பதில் சொல்லாம திருட்டு பயல அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க அம்பு. அப்போ அவங்க கையில வச்சிருந்த போர்ட்டல் டிவைஸை பார்த்து இதை வச்சுதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேக்குறான். ஆமா, இது அரசர் உருவாக்கின மந்திர மரத்துல இருந்து கிடைச்ச அரிய வகை பொக்கிஷம். இதை பயன்படுத்தி நம்ம எந்த காலகட்டத்துக்கும் போலாம்னு சொல்றாங்க அம்பு. அப்போ உள்ள இருக்க அரசர் அம்பை பார்த்ததும் அன்போட வரவேற்கிறாரு. என்னம்மா தங்க முகமூடி ஒரு மாவீரனை தேர்ந்தெடுத்துச்சான்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த திருட்டு பயலை தான் தேர்வு செஞ்சதுன்னு காட்டுறாங்க. அவங்கிட்ட தம்பி நீ எந்த காலத்துல இருந்து வந்தாலும் சரி இந்த நகரத்தை காப்பாத்துற பொறுப்பு உண்டு. நான் உருவாக்கின இந்த மந்திர மரத்தை திருடிட்டு போக பல பேர் வருவாங்க. அவங்கள மற்ற வீரர்களோட சேர்ந்து நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு. அது யாருன்னு இந்த திருட்டு பைய கேட்க மற்ற 4 முகமூடி வீரர்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சைனீஸ் ஜோசியத்தில் இருக்க மிருகங்களா மாறக்கூடிய சக்தி கொண்ட மிருதன் தான் தன்னுடைய திறமையை காட்டுறாரு. அடுத்ததான் மந்திர பந்துகளை பயன்படுத்துற நம்ம உருண்டை தன்னோட திறமையை காட்டுறாரு. அடுத்தது மாபெரும் உருவத்தோட பறக்கும் சுத்தியை பயன்படுத்துறவர் தன்னுடைய திறமையை காட்டி திருட்டு பயல கட்டி பிடிக்கிறாரு. கடைசியா அம்பு தன்னோட மந்திர வில்ல பயன்படுத்தி திருட்டு பயல பயமுறுத்துறாங்க. அப்போ இந்த மந்திர மரத்து மூலமா ஜேட் பிளேடுன்ற ஆயுதத்தை எடுக்க வில்ல முயற்சி பண்றான். அவனை தடுக்க இந்த வீரர்களோட சேர்ந்து நீ தான் போராடணும்னு சொல்றாரு அரசர். சாரிப்பா, என்னால சண்டை போட முடியாது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலையை நான் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு போறான் திருட்டு பைய. அவனை சமாதானப்படுத்த அம்பும் அரசரும் முயற்சி பண்ணாலும் அவங்கள மதிக்க மாட்டான். அப்போ மற்ற 3 பேரும் சேர்ந்து இங்க இருக்க நிலைமையை எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எதையும் காதல வாங்காதவன் அவங்க முகமூடியை பத்தி கேட்கும்போது இது சுத்தமான தங்கத்தால உருவாக்குனதுன்னு சொன்ன உடனே நான் அந்த முகமூடியை போட்டு இந்த ஊரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அரசர் முன்னாடி வந்து நிக்கிறான். இதை கேட்டு அரசரும் மற்றவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அம்பு மட்டும் நான் உன்னை முழுசா நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நைஸா அவங்க கிட்ட இருந்து போர்ட்டல் டிவைஸ் ஆட்டையை போட்டுடுறான் திருட்டு பைய. அங்கிருந்து அவனை கூட்டிக்கிட்டு சுத்தி வீரன் இருக்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ சுத்தி வீரனோட அம்மா இந்த திருட்டு பயலுக்கு சமைச்சு போடுறாங்க. அதை சாப்பிட்டு பயங்கர காரமா இருக்கேன்னு தண்ணியை குடிக்கிறான். அதை பார்த்து இவன் எப்படி மாவீரன் ஆக போறானோன்னு புலம்புறாங்க. அடுத்து அங்கிருந்து கிளம்பி 4 பேரும் வாட்ச் டவருக்கு வராங்க. அந்த இடத்துல இருக்க மந்திர லாக்கர்ல தங்க முகமூடி அத்தனையும் வாங்கி வச்சிடுறாங்க அம்பு. அப்போ எதுக்காக இந்த சண்டை நடக்குது, யாரு அந்த வில்லன்னு கேக்குறான் திருட்டு பைய. எங்க ராசா போர்ட்டல் சக்தி மூலமா பல அறிஞர்களை இந்த நகரத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அதுல கேடுகெட்டவன் உள்ள பூந்து வந்துட்டான். அவன் எப்படியாச்சும் இந்த போர்ட்டல் சக்தியை அடைஞ்சு உலகத்தையே கைப்பற்ற நினைக்கிறான். அதனாலதான் அவனை தடுக்க நாம மும்முரமா செயல்படுறோம்னு சொல்றாரு சுத்தி வீரன். கதையெல்லாம் நல்லதா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே திருட்டு பையனும் தூங்கிடுறான். ஆனா விடிய காத்தாலே அவனை எழுப்பி விட்டு உனக்கு நான் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றாங்க அம்பு. என்ன கராத்தேவா இல்ல வர்ம கலையா, எந்த வித்தையை கத்து கொடுக்க போறீங்கன்னு கேக்குறான் திருட்டு பைய. தம்பி, முதல்ல நீ தியானம் பண்ணணும். இந்த முகமூடி உன்னை எதுக்காக தேர்வு செஞ்சதுன்ற காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அம்பு. அதன்படி 2 பேரும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வில்லை இந்த நகரத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே தியானத்தை கலைச்சி அவனை தடுக்க கிளம்புறாங்க 2 பேரும். அப்போ மான்ஸ்டர் மாட்டை உருவாக்கி இந்த நகரத்தை அழிக்க அனுப்புறான் வில்லன். அதுக்குள்ள மற்ற வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கதவை அடைச்சிடுறாங்க. ஆனா ஆபத்துல சிக்கக்கூடாதுன்னு பொதுமக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ முகமூடி வீரர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த மான்ஸ்டர் மாட்டை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லாரையும் முட்டி வீசி அது கதவை உடைக்க முயற்சி பண்ணுது. அப்போ இந்த திருட்டு பயலுக்கு தங்க முகமூடியோட சக்தி கிடைக்கலன்னதும் இந்த மான்ஸ்டர் மாடை சமாளிக்க ஒரு திட்டம் போட்டு ஊருக்குள்ள ஓடுறான். அந்த கேப்ல அம்பும் மிருதனும் ஒன்று சேர்ந்து அந்த மான்ஸ்டர் மாடை தடுக்க முயற்சி பண்ணாலும் அவங்கள சல்லீசியா தூக்கி வீசிடுது. அது மட்டும் இல்லாம கோட்டையோட மாபெரும் கதவுகளை உடைச்சி தள்ளிட்டு உள்ள வந்துடுது. இப்போ என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயத்துல இருக்க திருட்டு பையன் மட்டும் சிவப்பு துணி எடுத்துட்டு வந்து மான்ஸ்டர் மாட்டை வெறுப்பேத்துறான். அதை பார்த்து செம்ம கடுப்பாகி அவனை முட்டை ஓடுது மான்ஸ்டர் மாடு. ஆனா பயபுள்ள சிவப்பு துணியை அது கண்ணில் பொத்தி விட்டு நேரா வில்லன் மேல மோதுற மாதிரி ஓட விடுறான். அது ஏவி விட்டவன் மேலேயே ஏற போகுது. ஆனா வில்லன் டப்புன்னு அதை குட்டி பொம்மையாவே மாத்திடுறான். அந்த பொம்மையை எப்படியாச்சும் அவனுக்கு முன்னாடி எடுத்துருன்னு சொல்றாங்க அம்பு. அதனால திருட்டு பையன் வெறிகொண்டு ஓடினாலும் தடுக்கி விழுந்துடுறான். ஆனா தெரியாதனமா அந்த தங்க முகமூடி அவன் மூஞ்சில மாட்டிக்குது. அதோட சக்தியும் அவனுக்கு கொடுக்குது. அதை பயன்படுத்தி வில்லன் எடுத்த மான்ஸ்டர் மாட்டு பொம்மையை இவன் புடுங்கிடுறான். அப்போ வில்லன் திருட்டு பையல கொல்ல வரும்போது மற்ற 4 பேரும் துணைக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்கள ஒன்று சேர்த்து சமாளிக்க முடியாதுன்றதுனால நான் நிச்சயமா திரும்பி வருவேன்டான்னு சொல்லி பறக்கும் புலி மூலமா தப்பிச்சு போறான். இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு 5 பேரும் ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் ஆரவாரமா அவங்கள வரவேற்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சுத்தி வீரனோட அம்மா வீரர்களுக்கு சிறப்பான சமையல் செஞ்சு பயங்கரமா உபசரிக்கிறாங்க. அப்போ திருட்டு பையன் தனியா போய் தங்க முகமூடிகளை ஆட்டைய போட முயற்சி பண்றான். அங்க வந்த சுத்தி வீரனோட அம்மா, தம்பி ஏன் தனியா இருக்க, மற்றவங்களோட வந்து சாப்பிட வேண்டியது தானே கேட்குறாங்க.
எங்க உலகத்துல நான் ஒரு அனாதை பையமா, அதனால நான் தனியாவே இருந்து பழகிட்டேன். அது மட்டும் இல்லாம மத்தவங்க பணத்துக்காக தான் பாசத்தை காட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்ன தனியாவே விட்டுருங்கன்னு சொல்றான். தம்பி, நீ அனுபவிச்ச கசப்பான சம்பவங்களை மட்டும் யோசிச்சு மத்தவங்களை எடை போட்டுறாத. உண்மையான பாசத்தை நீ உணரும் போது உன் முடிவு மாறலாம். அதனால இப்ப கீழே இறங்கி வான்னு கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம கீழே வந்து காரசாரமான உணவை சாப்பிட்டு தண்ணி குடிச்சதும் உருண்ட வீரனுக்கும் மிருதனுக்கும் சண்டையை மூட்டி விடுறான். அதுங்க ரெண்டும் அடிச்சுக்கும் போது சுத்தி வீரனோட அம்மா அதட்டி சத்தம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த ஊரை நாஸ்தி பண்ண சேத்து அரக்கர்களை அனுப்பி வைக்கிறான் வில்லன். அதுங்களை வீரர்கள் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திருட்டு பைய திரும்பவும் முகமூடி சக்தி ஆக்டிவேட் ஆகலன்னதும் கடுப்புல இருக்கான். இந்த கேப்ல வில்லன் பறக்கும் புலி உதவியோட காவலர்களை அடிச்சு தள்ளிட்டு நைசா உள்ள நுழைஞ்சிடுறான். அங்க மிகப்பெரிய மான்ஸ்டரை உருவாக்கி எல்லாரையும் பயமுறுத்துறான். அது வாயிலிருந்து சூறாவளியை வெளியேற்றி எல்லாத்தையும் முழுங்குது. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அதே சமயம் திருட்டு பைய முகமூடி சக்தியை பயன்படுத்தி சேத்து அரக்கர்களை போட்டு தள்ளுறான். வெளியே பிரச்சனை முடிஞ்சதேன்னு பார்த்தா உள்ள இருந்த அலறல் சத்தத்தை கேட்டதும் 5 வீரர்கள் அங்க கிளம்பி வராங்க. இந்த பக்கம் சூறாவளியால மொத்தத்தையும் உள்ள இழுத்த மான்ஸ்டர் கதிர்வீச்சை வெளியேற்றி எல்லாத்தையும் தெறிக்க விடுது. அப்போ அரசர் அவருக்கு பாதுகாப்பா இருந்த வீரர்களையும் வில்லனை தடுக்க அனுப்பி வைக்கிறாரு. அப்போ வில்லன் மந்திர மரத்தை தேடி வரான். அவனை தடுக்க சுத்தி வீரனோட அம்மா நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கையில இருந்த கரண்டியை தூக்கி வீசி பறக்கும் புலியை தாக்குறாங்க. அதே சமயம் ஊருக்குள்ள வந்த வீரர்கள் பெரிய மான்ஸ்டரை தாக்குறாங்க. அது அலறி கத்துற கேப்ல வில்லன் எங்க போனான்னு சொல்றாங்க சின்ன பசங்க. சரி, இவனை நீங்க 3 பேரும் சேர்ந்து சமாளிங்க, நானும் மிருதனும் போய் வில்லனை தடுக்கிறோம்னு கிளம்புறா அம்பு. ஆனா சுத்தி வீரனோட அம்மாவை அசால்ட்டா பிடிச்சி அம்பும் மிருதனும் அங்க வர்றதுக்கு முன்னாடி தப்பிச்சு போறான் வில்லன். இவ உங்களுக்கு உயிரோட வேணும்னா என் இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு சமாதி கட்டுறேன்னு சொல்லிட்டு போறான் வில்லன். அப்போ இந்த மான்ஸ்டரை பார்த்து பதறி போய் 3 வீரர்களும் பதுங்கிடுறாங்க. அது சூறாவளியை உருவாக்கி இவங்க பதுங்கிட்டு இருந்த இரும்பு சிலையை விழுங்க முயற்சி பண்ணுது. அதுல சுத்தி வீரனும் உருண்ட வீரனும் மாட்டிக்கிறாங்க. அப்போ சரியான சமயத்துல சக்தியை பயன்படுத்தின திருட்டு பைய இரும்பு சிலைய அலேக்கா தூக்கி மான்ஸ்டர் வாயில சொருவிடுறான். அதனால கதிர்வீச்சும் உள்ளேயே வெடிச்சு அந்த மான்ஸ்டரே தெரிச்சு செதறுது. அதனால ஏற்படுற சேதாரத்தையும் தடுத்துடுறான் திருட்டு பைய. எப்படியோ பெரிய ஆபத்தை தடுத்துட்டோமேன்னு சந்தோஷப்படும் போது அம்பு வந்து நடந்த விஷயத்த சொல்றா. அதை கேட்ட சுத்தி வீரன் பயங்கர கடுப்பாகி உடனே வில்லனை பொழந்தெடுக்க போறான். அவரை தடுத்து ஃபர்ஸ்ட் அரசர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. வில்லன் இருக்க இடத்துல ஏகப்பட்ட பேய் பிசாசுகள் இருக்கு. நீங்க முகமூடி சக்தியை பயன்படுத்தினீங்கன்னா அதை அசால்ட்டா விழுங்கிடும். அதனால நீங்க வெறும் கையால தான் சண்டை போட்டாகணும். அதுங்களை தாண்டி வில்ல இருக்க இடத்துக்கு போனதும் உங்க முகமூடி சக்திகளை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு 5 பேரும் கிளம்பி போறாங்க. அப்போ குழந்தைகள் எல்லாரும் இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஊரை விட்டு கொஞ்ச தூரம் போகும்போது ரொம்ப நேரம் குதிரையா இருந்த மிருதன் பட்டுன்னு மாடாவும் புலியாவும் முயலாவும் மாறிடுறான். அவங்கிட்ட நீ மட்டும் டிராகனா மாறினா நம்ம சல்லீசியா பறந்து போயிடலாம்னு சொல்றான் உருண்ட வீரன். அது மட்டும் என்னால முடியாதுன்னு சொல்றான் மிருதன். சரின்னு அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்கும் போது சுத்தி வீரன் சமைக்கிற வேலையை பாத்துக்கிறான். அவன் செஞ்சதை பயத்தோடவே சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றான் திருட்டு பைய. அவனோட மொபைல் போன்ல சார்ஜ் கம்மியா இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அம்ப காணோம்னதும் அவளை தேடி போறான். ஆனா அம்பு அவங்க அப்பாக்கு படையல் போட்டு உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்பான்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க வந்த திருட்டு பைய கிட்ட உன் மேல நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டேன். ஆனா மத்தவங்களுக்காக நீ செய்யற விஷயங்களை பார்த்து நீ நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்ட. அதனாலதான் எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை சந்திச்சு தனியா வாழ பழகிட்டேன்னு சொல்றான். இனிமே நீ தனியாளு கிடையாது, நாங்க உனக்காக இருக்கோம்னு சொல்றா அம்பு. அதை கேட்டு திருட்டு பைய சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் காலையில இவங்க பயணத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் போனதும் மந்திர சக்திகளை உறிஞ்சிற பேய்கள் இங்கதான் நடமாறுதுன்னு அரசர் சொன்னாரு. அதுங்க கிட்ட சிக்காம இருக்கணும்னா முகமூடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மிருதன் கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் வாங்கி லாக்கர்ல வச்சிடுறாங்க அம்பு. இப்போ நம்ம சுத்தி வீரன் வண்டியை தள்ளிக்கிட்டு போக பேய்கள் எங்கிருந்து வரும்னே தெரியலையேன்னு எல்லாரும் பதட்டத்திலே இருக்காங்க. அப்போ இந்த பகுதியில இருக்க கிராமத்துல இருந்து அலறல் சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா வில்லனோட வீரர்கள் இங்க இருக்கிறவங்க கிட்ட உணவு தானியங்களை புடிங்கிட்டு இருக்காங்க. அவங்கள தடுக்க முகமூடி வீரனா மாறலாம்னு மத்தவங்க சொன்னாலும் அம்பு முடியாதுன்னு மறுத்துடுறா. வேற வழி இல்லாம வெறுங்கையிலேயே சண்டை போட கிளம்புறாங்க. ஆனா திருட்டு பயல மட்டும் முகமூடிய பாதுகாக்க சொல்றாங்க அம்பு. அப்போ எதிரிகளை வெறுங்கையாலேயே சமாளிச்சு துவம்சம் பண்ற வேலையை பாக்குறாங்க வீரர்கள். ஆனா சின்ன குழப்பத்தினால விரோதிகள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முகமூடிகளை சுருட்ட நினைச்ச திருட்டு பைய இவங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி அவனோடதை மட்டும் எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிறான். உடனே அவன் சக்தியை பயன்படுத்தி மொத்த விரோதிகளையும் அடிச்சு தள்ளிட்டு வீரர்களை காப்பாத்திடுறான். அப்போ எதுக்காகடா இந்த முகமூடியை போட்டன்னு வந்து திட்டுறாங்க அம்பு. ஆனா மற்ற வீரர்களும் ஊர் மக்களும் இவங்களை பாராட்டி தள்ளுறாங்க. அப்போ இந்த முகமூடி சக்தியை உணர்ந்து பசி தீரா பேய்கள் இவங்களை விரட்டிட்டு வருது. இதுக்குதான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் முகமூடியை பயன்படுத்தாதுன்னு. சரி வாங்க தப்பிச்சு ஓடலாம்னு எல்லாரும் முகமூடி டப்பாவை தூக்கிட்டு ஓடுறாங்க.
ஆனா வழியில சுத்தி வீரன் தடுக்கி விழுந்ததும் மொத்த பேய்களும் அவனை சுத்து போடுதுங்க. அந்த கேப்ல மத்தவங்க எல்லாம் படகுல ஏறி கருமேகங்கள்ல பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திருட்டு பையன் மட்டும் அவனோட முகமூடியை போட்டு சுத்தி வீரனை பேய்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி படகுல போட்டுடுறான். ஆனா மத்த முகமூடிகள் அங்கேயே விழுந்துருது. இவங்க தப்பிச்சா போதும்னு அந்த கார்மேகத்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பறக்கும் புலியில வந்த வில்லன் பொட்டியோட இருந்த 4 முகமூடிகளையும் தூக்கிட்டு போயிடுறான். இவங்க கார்மேகத்துல பயணிக்கும் போது பெரிய ஓட்டையில விழாம இருக்க பயங்கரமா துடுப்பு போடுறாங்க. அதுல இடியும் மின்னலுமா வேற இருக்கு. கஷ்டப்பட்டு வேகமா துடுப்பு போட்டு அதுல இருந்து தப்பிச்சு வராங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் பயணிச்சு வில்லன் இருக்க கோட்டைக்கு வந்து சேர்றாங்க. அப்போ வாசல்லையே சுத்தி வீரனோட அம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கிறத கவனிச்சு உடனே போய் அவங்கள விடுவிக்கிறாங்க. ஆனா வில்லனோட அடியாட்கள் ஒட்டு மொத்தமா சுத்து போட்டு அவங்கள கைது பண்றாங்க. அப்போ மேல இருந்து எட்டி பார்த்த வில்லன் முகமுடி இல்லாம உங்களால சண்டை போட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய உங்களுக்குள்ளேயே ஒரு துரோகியை நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அது வேற யாரும் இல்லை, அந்த திருட்டு பையதான். அவனுக்கு தேவை ஒரு முகமூடி, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டான். என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் தொழில் சுத்தமா இருக்குல்ல, அவனை பாராட்டி ஆகணும்னு சொல்றாரு வில்லன். அதை கேட்டு மற்றவங்க எல்லாரும் செம்ம கடுப்பாகிறாங்க. அவங்க கிட்ட நான் முன்னாடி அப்படிதான் யோசிச்சேன், அதுக்கப்புறம் உங்களோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லவனா மாறிட்டேன்னு சொல்றான் திருட்டு பைய. ஆனா அம்பும் மற்றவங்களும் அவன் மேல நம்பிக்கையே இல்லாம கழுவி ஊத்துறாங்க. உடனே அவன் முகமூடியை போட்டு இவங்களை கைது பண்ண வந்த எதிரிகளை துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அடியாட்கள் அதிகமா இருக்கிறதுனால இவனால சமாளிக்க முடியாம போகுது. இதுக்கு மேல இங்க இருந்து அசிங்கப்படுறதை விட நம்ம உலகத்துக்கே திரும்பி போயிடலாம்னு முடிவு பண்ணி போர்ட்டல் டிவைஸை பயன்படுத்தி கிளம்பிடுறான். அவனை பிரிய மனசு இல்லாம சுத்தி வீரனும் போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுறான். அது தெரியாம அவன் தங்கிட்டு இருந்த இடத்துக்கே வந்து தங்க முகமூடியை தூக்கி போட்டு படுத்துடுறான். ஆனா அங்க ஏற்கனவே இவனுக்காக காத்துட்டு இருந்த டானோ அடியாலும் பட்டுன்னு பிடிச்சிடுறாங்க. அவன் தூக்கி வீசின தங்க முகமூடியை எடுத்துட்டு எனக்கு தர வேண்டிய பாக்கியில இருந்து இதை கழிச்சுக்கிறேன்னு சொல்றான். ஆனா சரியான டைமிங்ல வந்த சுத்தி வீரன் டான் மூஞ்சிலே ஓங்கி குத்தி பறக்க விடுறான். இவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, வேற உலகத்துல இவனை நம்பி பெரிய கூட்டமே இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு அடியால் பயவுள்ள தெரிச்சு ஓடுறான். இவரை பார்த்த சந்தோஷத்துல திருட்டு பைய ஓடி வந்து கட்டி தழுவுறான். நம்ம நண்பர்களை காப்பாத்த நிச்சயமா நீ திரும்பி வரணும், அதனால வா போலாம்னு கூப்பிடுறாரு சுத்தி வீரன். அதே சமயம் இரும்பு கூண்டுல அடைச்சு வச்ச வீரர்களை நெருப்புல வாட்டி சித்திரவதை பண்றாங்க வில்லனோட அடியாட்கள். இந்த வழியை விட திருட்டு பைய பண்ண நம்பிக்கை துரோகம் தான் எனக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு புலம்புறான் அம்பு. அதை சரி பண்ணதான் நான் வந்திருக்கேன்னு சாவியை காட்டுறான் திருட்டு பைய. உன்னை யாரடா திரும்பி வர சொன்னா, இப்ப என்ன துரோகம் பண்ண போறேன்னு கேக்குறா அம்பு. உணர்ச்சி பொங்க பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல ஓரமா போய் நில்லுமா, கதவை திறக்கணும்னு சொல்றான் திருட்டு பைய. அதன்படி கதவை திறந்து சுத்தி வீரனோட உதவியால உள்ள இருந்தவங்களை காப்பாத்திடுறான். அப்போ மொத்த எதிரிகளும் சுத்து போட்டு அவங்களை அட்டாக் பண்ணும்போது திருட்டு பைய முகமூடியை போட்டு அந்த சக்தி மூலமா மற்றவங்களோட முகமூடியை அவங்களுக்கு திருப்பி தரான். அதை போட்டுக்கிட்டு சிறப்பா அதோட சக்தியை பயன்படுத்தி மொத்த எதிரிகளையும் துவம்சம் பண்றாங்க. ஆனா ஏற்கனவே கோட்டையை நோக்கி பறக்கும் புலி மூலமா கிளம்பி போயிருக்கான் வில்லன். அவனை தடுக்க நம்ம மிருதன் டிராகனா மாறணும், அதுதான் ஒரே வழின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆனா ஹைட்னா பயம்ன்றதுனால அவன் டிராகனா மாற மாட்டேன்னு சொல்றான். இந்த பக்கம் சேத்து அரக்கர்களை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்ச வில்லன் நேரா அரசர் முன்னாடி போய் நிக்கிறான். அந்த பக்கம் மிருதன் கிட்ட உன்னால முடியாதுன்னு நினைச்சனா எதுவுமே தான் முடியாது, ஆனா முடிக்கக்கூடிய விஷயத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம்லன்னு உற்சாகப்படுத்துறான் திருட்டு பைய. அதை கேட்டு முயற்சிலேயே டிராகனா ஊர் மாதிரி மொத்த கும்பலையும் கூட்டிட்டு அவங்க ராஜ்யத்தை நோக்கி பறந்து போறான் மிருதன். இதை நான் ஏன் முன்னாடியே பண்ணல, பறக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு, ஜாலியா இருக்கேன்னு ரசிச்சுக்கிட்டே வரான். அங்க வில்லன் உருவாக்கின மான்ஸ்டர் பாம்பு சேத்து அரக்கர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஊர் மக்களை ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணுதுங்க. அதுலயும் 3 சின்ன குழந்தைங்கள மான்ஸ்டர் பாம்பு சுத்தி வளைச்சு பிடிக்குது. அதுகிட்ட சிக்காம மாட்டு வண்டியில எகிரி குதிச்சு ஓடினாலும் அந்த வண்டியை சதைச்சு தள்ளி பிடிச்சிருது. அப்போ அவெஞ்சர்ஸ் போல என்ட்ரி கொடுத்த முகமூடி வீரர்கள் வில்லன் உருவாக்கின மான்ஸ்டர்களை சதைச்சு தள்ளுறாங்க. அதுலயும் மான்ஸ்டர் பாம்பை வானத்துக்கு தூக்கிட்டு போறாரு மிருதன். அவனை யாரு ஊருக்கு வந்து சீன் போடுறேன்னு அட்டாக் பண்ணி அதை அழிச்சிடுறாரு. அப்போ கீழே பறக்கும் புலி வந்தாலும் அதையும் அடிச்சு மட்டை பண்ணிடுறாங்க. ஆனா வில்லன் அரசரை கட்டி போட்டு போர்ட்டலுக்குள்ள இருந்து ஜேட் பிளேடை எடுத்துடுறான். அங்க வந்த ஹீரோஸ் அவனை தடுக்க முயற்சி பண்ணாலும் ஈஸியா தடுத்துடுறான். ஃபர்ஸ்ட் மந்திர வில்லால அம்பு தாக்கினாலும் அவளை பறக்க விடுறான். அடுத்து மந்திர உருண்டையை பயன்படுத்தி அட்டாக் பண்ணாலும் ஈஸியா தடுத்து அவரையே தாக்கிடுறான். அடுத்ததா மிருதன் அட்டாக் மோட்ல இறங்கினா அவனை கோழியா மாத்தி உதைச்சு தள்ளுறான். கடைசியா சுத்தி வீரன் ஓங்கி அடிக்க வந்தாலும் மந்திர சக்தி பிரளயத்தை உண்டாக்கி அவரை பறக்க விடுறான். கடைசியா திருட்டு பைய முயற்சி பண்ணும்போது அவனையும் அடக்கி உட்கார வச்சிடுறான். இதுக்கப்புறம் யாராலையும் என்னை தடுக்க முடியாது, முதல்ல அந்த முகமூடிகளை எடுத்துட்டு வந்து என் காலடியில போடு, என்னோட வெற்றிக்கு அடையாளமா இதை வாசல்ல தோரணம் போல தொங்க விடலாம்னு சொல்றான் வில்லன். அதன்படி 4 பேரோட முகமூடியும் அவன் காலடியில போட்டு 5ஆவதா இருக்க முகமூடிய திருட்டு பைய போட்டு அதோட சக்தியை பயன்படுத்தி வில்லன் கிட்ட இருக்க ஜேட் பிளேட புடுங்கிடுறான். உடனே மற்ற வீரர்கள் ஒன்று சேர்ந்து வில்லனை பிடிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட நண்பர்களை தாக்குவ, இதுக்கு மேல நீ இந்த உலகத்துல இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லி போர்ட்டல் உள்ள தள்ளி விட்டு அதை மூடிடுறான்.
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் அரசரை விடுவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ராஜ்யமும் வீரர்களோட வெற்றியை விமர்சையா கொண்டாடுறாங்க. அரசர் இந்த 5 பேருக்கும் ராஜ மரியாதையை செலுத்துறாரு. கடைசியா மொத்த கும்பலும் டிராகனா உருமாறின மிருதன் மேல ஏறி உட்காந்து சந்தோஷமா ரைடு போறதோட படம் முடியுது. நம்ம வாழ்க்கையில உண்மையான நண்பர்கள் கிடைச்சா எதையும் சாதிக்கலான்ற கருத்தூசியை இந்த படம் சிறப்பா போட்டிருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.